ஸ்டடி ஐக்கிய மூலமாக பயில வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேரு திவ்ய ஜனனி. இந்த வீடியோல நம்ம செப்டம்பர் மாசத்துக்கான வீக் 3 and 4 அதுல தமிழ்நாடு ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். முதல்ல பாருங்க, பொருணை எக்ஸ்கவேஷன். பொருணை ஆற்றங்கரையில உங்களுக்கு அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The Chief Minister M.K. Stalin announced the setting up of a museum, the Porunai Museum in Tirunelveli at a cost of 15 crores. Okay, 15 கோடி செலவுல இந்த பொருணை அருங்காட்சியகம் அமைக்க போவதாக திருநெல்வேலியில சொல்லியிருக்காங்க. The rice with soil was found in burial urn in சிவகலை, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல சிவகலை அப்படிங்கிற இடத்துல அந்த முதுமக்கள் தாழியில இருந்து அந்த ரைஸ் எடுத்திருக்கிறாங்க. The carbon dating analysis has yielded the date of 1155 BCE. The Beta Analytic Testing Laboratory in Miami, in the United States, released the test report in this regard. The finding has established the Purunai River civilization dates back to 3,200 years. This is the oldest time period established from findings in the excavations carried out in Tamil Nadu. ஓகே, உங்களுக்கு அது எந்த வருஷத்துக்கு எவ்வளவு வருஷம் முந்தையது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 3200 வருடங்கள் முந்தையதாக இது இருக்கிறது. சோ இந்த பொருநீர் ஆறு அப்படிங்கிறது தாமிரபரணி ஆற்றினுடைய பழைய பெயர். சரியா? சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முன்னாடியே வந்து நம்ம தமிழ் சமுதாயம் வாழ்ந்ததற்கான ஒரு ஆதாரம் தான் இந்த உங்களுக்கு இந்த அகழ்வாராய்ச்சி பண்ணி எடுக்கப்பட்ட அந்த பரியல். சரிங்களா? அத வந்து யுஎஸ்ஏக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணி எவ்வளவு வருஷம் முந்தையது அப்படின்னு சொல்லி வெளியில எடுத்துட்டு வந்து பார்த்திருக்கிறாங்க. பொருணை ஆற்றங்கரை நாகரிகம், ஆதிச்சநல்லூர், கொர்க்கை, சிவகலை பகுதிகள் அடங்கிய பொருணை ஆற்றங்கரை நாகரிகம் 3200 ஆண்டுகள் பழமையானது என அமெரிக்காவின் பீட்டா அனலிட்டிக்கல் லெபார்டரியின் ஆய்வு முடிவுகள் தெரிவித்திருக்கின்றன. சோ இது தமிழன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெருமையான ஒரு விஷயம். அடுத்தது, it is much older than the Vaigai River civilization. ஓகே, சோ வைகை ஆற்றங்கரை நாகரிகத்தை விட புருணை ஆற்றங்கரை நாகரிகம் பழமை வாய்ந்ததாக அறியப்படுகிறது. வைகை ஆற்றங்கரை நாகரிகம் 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக அறியப்பட்டாலும் நம்மளுடைய பொருணை ஆற்றங்கரை நாகரிகம் 3200 ஆண்டுகள் பழமையானதாக அறியப்படுகின்றது. சரியா? So the excavation in Keeradi had also established that an urban civilization existed on the banks of river Vaigai that was contemporary to the Gangetic Plain civilization. So the latest finding has once again narrowed the gap between the civilizations in the south of Vindhyas and the Indus Valley civilization. ஓகே, சோ உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகமும் இதுவும் ஒத்து போறத உங்களால பார்க்க முடியுது. இவ்வளவு பழமை வாய்ந்த நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் நமக்கு கிடைச்ச அதே காலகட்டத்தோட ஒத்து போகிறதுனால ரெண்டு பேரும் ஒரே ஆட்களாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வருது. Earlier it was believed that there was no city civilization in South India. ஆனா இங்கேயும் உங்களுக்கு நகர நாகரிகம் இருந்ததுக்கான ஆதாரம் கிடைத்திருக்கிறது. The first urbanization in the subcontinent happened in the IBC. ஓகே, முதல்ல நமக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல தான் கிடைச்சது. ஆனா இப்ப வந்து இங்கேயும் கிடைச்சிருக்கிறது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய பெருமைப்படக்கூடிய விஷயம். ஓகே, கீழடி அகழாய்வு. கீழடி வெள்ளிக்காசு மௌரிய பேரரசர் அசோகர் காலத்துக்கு முந்தையது. கிமு 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. சூரியன், நிலவு, வடிவியல் குறியீடுகள் கொண்ட இந்த பஞ்ச் மார்க்டு காயின்ஸ் நமக்கு கிடைச்சிருக்குது. ஓகே, வெள்ளி நாணயம். The second urbanization happened on the banks of Ganga at the end of the Mauryan period. Now it is found that even before the Mauryan period, there were silver coins found at Adichanallur, Korkai and Sivakalai on the sites on the banks of ancient Porunai Tamirabarani river, present in the Thoothukudi district of Tamil Nadu. Earlier Adichanallur excavations established that the civilization thrived even in 980 BC. ஓகே, சோ அதனால நம்ம என்ன முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் ஐவிசி அண்ட் செகண்ட் வந்து இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச அளவு மௌரியன் காலத்துல லேட்டர் வேதிக் பீரியட்ல தான் உங்களுக்கு இரண்டாவது நாகரிகம் அயன் ஏஜ்ல தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு முன்னாடியே நம்ம தமிழகத்துல இருந்ததுக்கான அடையாளம் இருக்குது. சரியா? சோ அதனால தமிழர்கள் வந்து நகரக நாகரிகத்தை முன்னாடியே தோற்றுவிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு பெருமைதான். Adichanallur and Sivagalai have served as habitations while Korkai was the port. Okay, so Korkai வந்து துறைமுகமாக இருந்திருக்கிறது. Habitations ன்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய வாழ்விடங்களாக சிவகலையும் ஆதிச்சநல்லூரும் இருந்திருக்கிறது. Stalin said archaeological excavations would be carried out in other states and countries in search of Tamil roots there. So மற்ற இடங்களிலும் இந்த மாதிரி அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு நம்மளுடைய தமிழருடைய so Stalin said that her archaeological excavations would be carried out in other states and countries in search of Tamil roots there.
So in the first phase, studies would be undertaken at the ancient port of Musiri, now known as Pattanam in Kerala. Okay, so இப்ப வந்து அந்த முசிறியில இருக்கக்கூடிய துறைமுகத்துல உங்களுக்கு அகழ்வாராய்ச்சி வந்து மேற்கொள்ள போறாங்க. Similar studies will be held at Venki, okay, ஆந்திர பிரதேஷ், and Talakkad in Karnataka and Palur in Orissa. So இங்க எல்லாத்துலயுமே அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ள போவதாக சொல்லியிருக்காங்க. And the state archaeological department, okay, would conduct research in Qusr al-Qadim and Pernica Anake, ஈஜிப்ட்ல வந்து ரிசர்ச் ஆய்வாராய்ச்சி மேற்கொள்ள போறாங்க. இட் வாஸ் ஒன்ஸ் பார்ட் ஆஃப் ரோமன் எம்பையர் as well as in கோரோரி in Oman. It is to establish Tamil's trade relations with these countries. ஸோ வந்து இவங்க தமிழர்களுடைய அந்த வணிக ரீதியான அந்த தொடர்பு எப்படி இருந்தது அப்படிங்கறத அறியறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Studies would also be conducted in Southeast Asian countries such as Indonesia, Thailand, Malaysia, வியட்நாம் போன்ற இந்த நாடுகள்ல எல்லாத்துலயுமே வந்து நம்ம ஆய்வு மேற்கொள்ள போறோம். நம்மளுடைய சோழ ராஜாங்கம் எப்படி வந்து பறந்து விரிந்திருந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காக. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா ரெசல்யூஷன் அகெயின்ஸ்ட் CAA 2019 2019 கொண்டு வரப்பட்ட சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் இருக்கு இல்லையா? சோ அதுக்கு வந்து தமிழ்நாடு அசம்பிளி ஹஸ் அடாப்டட் ரெசல்யூஷன். ஓகே, அது தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது. கேரளா அண்ட் வெஸ்ட் பெங்கால் வந்து CAAக்கு எப்படி அகேன்ஸ்டா வந்து குரல் கொடுத்ததோ அதே மாதிரி தமிழ்நாடும் இந்த CAAக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறது. அப்ஜெக்டிவ் ஆஃப் CAA என்ன அப்படின்னா, டு கிராண்ட் த இந்தியன் சிட்டிசன்ஷிப் டு பர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸ், ஹிந்து, சீக், ஜெயின், புத்திஸ்ட், பார்சி, கிறிஸ்டியன் யாரெல்லாம் வந்து பக்கத்துல அண்டை நாடுகள்ல இந்த மாதிரி துன்புறுத்தப்படுகிறார்களோ அவங்களுக்கு எல்லாமே சிட்டிசன்ஷிப் வழங்குவது நோக்கம். ஹிந்து, Sikh, Jain, Buddhist, Parsi and Christian. That doesn't apply to the tribal areas of Tripura, Mizoram, Assam and Meghalaya because of being included in the 6th schedule. Also, areas that fall under the inner line permit notified under the Bengal Eastern Frontier Regulation will also be outside of this act. Okay, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எனர்ஜி ஐலாண்ட் வந்து கொண்டு வர போறாங்க Gulf of Mannarல. Tamilnadu and Denmark have planned to create an energy island in Gulf of Mannar. Okay, it will be India's first offshore floating wind park. Okay, காற்றாலையாக இது இருக்க போகுது. உங்களுக்கு floating காற்றாலை இந்த எனர்ஜி ஐலாண்ட் கல்ஃப் ஆஃப் மன்னார் இந்த தமிழகத்திற்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடைப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவு எனர்ஜி ஐலாண்டாக இது இருக்க போகுது. ஓகே, ஸோ வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஸ்ரீலங்காவுக்கும் சவுத் ஈஸ்டர்ன் டிப் ஆஃப் இந்தியாவுக்கும் அமைய போகுது, இடையில அமைய போகுது இந்த எனர்ஜி ஐலாண்டு. டென்மார்க்கு இதுல ஒரு பார்ட்னரா இருக்க போகுது. ஓகே, தமிழ்நாடு டு கெட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டிங் விண்ட் பார்க் இந்த மாதிரி இருக்கும். டென்மார்க் டெலிகேஷன்ஸ் that met CM MK Stalin has proposed to invest $5 to $10 billion and build India's first offshore wind park and energy island. Okay, அடுத்தது HRCE announcements. The Hindu religious and charitable endowments will start 10 more colleges at a cost of 150 rupees at Kolattur, Keelpark, Vilathikulam, Toppumppatti, Anaikattu, Kalasappakkam, Thirukkattupalli and லால்குடி, கடையம், திருச்செங்கோடு இங்க எல்லாமே வந்து அந்த சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க காலேஜஸ். அண்ட் ஓல்ட் ஏஜ் ஹோம் அட் அ காஸ்ட் ஆஃப் 5 crore rupees will be set up in சென்னை, பழனி அண்ட் திருநெல்வேலி. இந்த 3 இடத்துலயும் வந்து முதியோர் இல்லம் கட்டுவதற்கான பணிகளும் தொடங்கி இருக்கின்றன 5 கோடி செலவுல. And if the marriage is conducted in the marriage hall temple, they need to pay just maintenance change. Okay, and tonsuring the heads too would be free and the amount will be paid by the temple administration. So வந்து தலை அந்த முடி வெட்டுறதுக்கான அந்த மொட்டை அடிக்கிறதுக்கான அந்த இதுவும் ஃப்ரீ. Temple priests and workers will get new clothes for பொங்கல். ஓகே, இது எல்லாமே இந்து ரிலீஜியஸ் அறநிலையத்துறையில இருந்து உங்களுக்கு இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஓகே, it will soon introduce whole day அன்னதானம் at the famous அருள்மிகு மாரியம்மன் டெம்பிள். ஓகே, சமயபுரத்துல உங்களுக்கு அன்னதானம் போட போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It will become the second major shrine in Trichy district to provide அன்னதானம் for the whole day to devotees after ஸ்ரீரங்கம். ஓகே, ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாத சுவாமி டெம்பிளுக்கு அப்புறம் உங்களுக்கு திருச்சியில மாரியம்மன் கோவில் இருக்கு, சமயபுரத்துல. ஸோ 2 இடத்துலயுமே உங்களுக்கு நாள் முழுக்க உங்களுக்கு அன்னதானம் போடுறாங்க. பிசைட் சமயபுரம் டெம்பிள், the scheme is to implemented at the Sri Subramanya Swami temples at Tirutani and Tiruchendur. Annadhanam was started at Samayapuram in 2002. The minister announced 150 crore rupees for renovating Tiruchendur temple and 125 crore rupees for improving the infrastructure in Bhavani Amman temple, Periyapalayam. Okay, so வந்து இதுவும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. டெம்பிள்ஸ் இன் பழனி, சமயபுரம் அண்ட் திருவண்ணாமலை. ஓகே, இதுவுமே ராமேஸ்வரம், இது எல்லாத்துக்குமே 250 கோடி ரூபாய் செலவுல உங்களுக்கு
அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து அமெனிட்டிஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. The state government will melt into gold bars the tiny bits of jewelry offered by devotees at the temples. கோயில்கள்ல அந்த தானமா வழங்கப்படக்கூடிய அந்த குட்டி குட்டி அந்த நகைகள் எல்லாத்தையும் கோல்டு பாரா தங்கு கட்டிகளாக மாற்றக்கூடிய அந்த திட்டமும் நடைபெற போகுது. Deposit them in the banks to raise the funds for development projects and welfare schemes at the temples. அந்த டெம்பிள்கே பயன்படுத்திப்பாங்க. Big temples like Tirutani, Padani, Samayapuram and Tiruchendur would top in the stock of gold jewelry. 2000 kg gold jewelry could get converted into gold bars. So the department had been doing this exercise from 1978 till 2010. Okay, so அது வந்து திரும்பியும் ரிவைவ் பண்ண போறாங்க. அடுத்து IREDA and TANGEDCO. Okay, so Indian Renewable Energy Development Agency and TANGEDCO, தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன். ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இட் இஸ் ஃபார் ப்ரொவைடிங் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் இன் டெவலப்பிங் ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ரேசிங் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ வந்து உங்களுக்கு ரெனியூபிள் எனர்ஜியில் சரியா, ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. தி பிளான் டு ஆக்மெண்ட் இட்ஸ் ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ் பை 25,000 மெகாவாட் இந்த நெக்ஸ்ட் 10 years. இதன் மூலமாக உங்களுக்கு சுற்றுச்சூழலும் பாதிப்படையாமல் இருக்கும். சோலார் எனர்ஜி, ஹைட்ரோ பவர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டட் பை கேஸ் டர்பைன்ஸ். ஸோ இதன் மூலமாக அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இதுலலாம் its own generation from thermal power station is only 4,320 megawatt as against the average amount of 15,000 megawatt. ஸோ அதனால உங்களுக்கு இந்த ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் மூலமாக எனர்ஜி ஹார்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க IREDAவும் TANGEDCOவும். ஓகே, first generation graduate நம்ம முன்னாடியே பார்த்தோம். The condition that one should be a first graduate to avail oneself of the special scholarship granted to students of backward classes or the most backward classes. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்னு மாத்திருக்கிறாங்க, அமெண்ட் பண்ணிருக்காங்க. முதல் தலைமுறை பட்டதாரிகள் அப்படின்னு இனிமே அழைக்கப்படுவார்கள். ஓகே, the national awards for excellence in energy management. ஓகே, இதுவுமே வந்து நம்ம இதுல பார்த்தோம். கோல்டன் ராக் பொன்மலை ரயில்வே ஒர்க் ஷாப்புக்கு வந்து முதல் பிரைஸ் வாங்கியிருக்கிறாங்க இந்த எனர்ஜி மேலாண்மைக்காக. ஓகே, ஸோ CII கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி வந்து இதை கொடுக்குறாங்க. ஸோ இந்தியன் ரயில்வேஸ்லயே ஒரே ஒர்க் ஷாப் இதுதான் வந்து அவார்ட் வாங்கியிருக்குது இந்த வருஷம். அடுத்தது பாத்தீங்கன்னா மகாகவி டே. த டெத் anniversary ஆஃப் ஃபயர் பிராண்ட் poet அண்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர் சுப்பிரமணிய பாரதியார் would be commemorated as மகாகவி டே. செப்டம்பர் 11 வந்து மகாகவி டே. Okay, the Chief Minister M.K. Stalin announced this on the occasion of 100th death anniversary. ஸோ அவர் இறந்தது வந்து 1921. ஸோ அவர் இறந்து 100 வருடம் ஆனதற்கான 100வது நினைவு தினம். மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிறது வந்து கம்பைலேஷன் ஆஃப் பாரதிஸ் போயம் அண்ட் எஸ்ஸேஸ் would be brought out in a book. அவருடைய கவிதைகள் எல்லாமே மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த புக்ல கொண்டு வர போறாங்க. ஈவென்ட்ஸ் வித் தீம் பாரெங்கும் பாரதி, பாரதி எவ்ரிவேர், இன் கொலாபரேஷன் வித் த வேர்ல்ட் தமிழ் அசோசியேஷன் would be organized. ஓகே, ஸோ பாரங்கம் பாரதி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தீம்லயும் வந்து ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ண போறாங்க. A separate wing Bharatiyal would be set up to compile the books of Bharatiyar, and the Women Livelihood Mission implemented by the Rural Development Department will be named by Bharatiyar. Bharati Young Poet Award will be presented through a state-level poetry competition for school and college students. Okay, so அவங்களுக்கு இந்த அவார்டும் கொடுக்க போறாங்க. Financial assistance will be given to maintain the house at Varanasi in Uttar Pradesh, where Bharati lived a century ago. PM Modi has announced that Banaras Hindu University in Varanasi would have a chair of Tamil studies in memory of Bharati. Modi also said India is proud to be home to the world's oldest language, Tamil. Okay, ஸோ இது எல்லாமே வந்து பாரதியாருடைய 100வது நினைவு தினத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்க. அண்ட் பெட்ரிஃபைட் வுட். ஓகே, ஸோ புதுக்கோட்டையில 100 மில்லியன் வருஷங்களாக சேமித்து பாதுகாக்கப்பட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த வுட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ கிரிட்டேஷியஸ் பீரியட் 100 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அது இருந்ததான். And that is belong to the genus Gymnosperm, which precedes the existing flowering plants such as angiosperms. It is considered as a rare archaeological object. Okay, 1300 வருஷத்துக்கு பழமையான பல்லவா பீரியட் பெயிண்டிங் has been found on the Sanjeevi Hills near the village of Pakam. Okay, so அந்த பக்கத்துல உங்களுக்கு இந்த பெட்ரிஃபைட் வுட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது Human Resource Management Department announcements. The government of Tamil Nadu has announced that the quota for women in the public employment through direct recruitment will be increased from 30% to 40%. So 40% உயர்த்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. Tamil language will be made compulsory in the qualifying examination in all the competitive examinations. It has been announced that the age limit for direct appointment will be relaxed by 2 years due to the delays in the competitive exams for government jobs conducted by the recruitment agencies such as TNPSC due to corona pandemic.
ஓகே, ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. Tamil Nadu's first genetic analysis laboratory. The Chief Minister M.K. Stalin inaugurated the genetic analysis laboratory at DMS campus in Chennai. For the first time, a state has set up its own genetic laboratory in India. The lab will help the authorities look for variants of SARS-CoV-2. Okay, so the COVID-19 samples were sent to the union government-run genetic analysis laboratories in Karnataka and Telangana. So Tamil Nadu has sent all the samples to Bangalore-based in the center. ஓகே, அதுக்கு பதிலா சென்னையிலேயே இந்த கேம்பஸ் வந்து தொடங்கியிருக்காங்க. Instem is a part of INSACOV, a consortium of 10 labs that track the presence of variants in COVID samples. இந்த கோவிட் சாம்பிள்ஸ்க்கு வந்து முன்னாடி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனடிக் அனாலிசிஸ் லெபார்டரி தமிழ்நாட்டுல இப்ப சென்னையில வந்திருக்குது. Okay, University Syndicate. The Speaker has nominated several MLAs to syndicate members in various universities. All the MLAs will hold the post for 3 years. Okay, எல்லா MLA-க்களும் Minister of Legislative Assembly. ஓகே, நம்ம எல்லா தமிழ்நாடு எம்எல்ஏஸும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு 3 வருஷத்துக்கு அவங்க வந்து they will hold the post, and if they cease to be a member of the assembly during this period, their tenure in the syndicate will also come to an end. ஓகே, யூனிவர்சிட்டியில அவங்க வந்து ஒரு பொறுப்பு வகிக்கிறாங்க எம்எல்ஏஸ். Social Justice Day. Tamil Nadu government celebrated the 143rd birthday of EVR Periyar as Social Justice Day on 17th September. இனிமே வந்து ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 17 வந்து சமூக நீதி நாளாக கொண்டாடப்படும்னு சொல்லியிருக்காங்க. Palmyra Development Mission. Okay, Chief Minister Stalin launched this mission. The Speaker Appavu donated 1 lakh palm seeds for promoting this. Okay, 1 லட்சம் பனை விதைகளை கொடுத்திருக்கிறாங்க. பாமியாரா வந்து தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் ட்ரீ அப்படிங்கிறதுனால இந்த நடவடிக்கை வந்து துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. Another scheme, 76 lakh palm seeds and 1 lakh palm samplings would be distributed to farmers with 10% subsidy by the Agriculture Department. So இந்த விவசாயத்துறையின் மூலமாக உங்களுக்கு 100% ஃப்ரீயா இந்த பனை விதைகள் வந்து தரப்படும். அண்ட் 1 lakh 1 லட்சம் பாம் சாம்பிளிங்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இட் வில் பி பிளான்டட் ஆன் த பண்ட்ஸ் ஆஃப் லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். And as a part of this mission, research on palm trees will be undertaken in Government Agriculture College in Thoothukudi. Okay, இவர் தான் Francis Kriba, renowned writer and Tamil poet. அவரும் மறைந்திருக்கிறார். He hails from Padaniparai village, நாங்குநேரியில. He wrote the screenplay and script for the biopic of Kamaraj. Okay, காமராஜர் உடைய அந்த படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துக்கு அவர் எழுதியிருக்கிறார் ஸ்கிரிப்ட் ரைட்டர் பிரான்சிஸ் கிருபா. கம்யூனல் ஜிஏ 1921 கொண்டு வரப்பட்டது. அதற்கான 100 வருடங்கள் நிறைவடைந்திருக்கிறது செப்டம்பர் 16ஆம் தேதி. It sought to increase the proportion of posts held by non-Brahmins. Okay, பிராமணர் அல்லாதவர்களுக்கான இடஒதுக்கீடாக இது அமைந்தது. And it encompassed the Indian Christians, Muslims and Adi Dravidar in the provincial services. It aims to empower the non-Brahmins and securing the space due to them in administration and politics. நிர்வாகம் மற்றும் அரசியல் ரெண்டுத்திலுமே பிராமணர் அல்லாதவர்களுடைய வருகையை பதிவு செய்வதற்காகவும் இன்கேஸ் அவங்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கவும் இந்த கம்யூனல் ஜியோ வந்து பாஸ் பண்ணப்பட்டது. அது பாஸ் பண்ணி 100 வருடங்கள் ஆயிருக்குது. So B.R. Ambedkar had sought political reservation for Dalits before the Southborough Committee in 1919, and in 1928 Muthaiya Mudaliyar, the then education minister under Subbarayan government, introduced the communal geo to implement this 1921 order. Yes, Indira Parthasarathi அவர்களுக்கு has been chosen as the Tamil literature. Okay, Indira Parthasarathi for this highest honor of fellowship. Okay, அவர் ஈபா என்று அழைக்கப்படுபவர். ஓகே, தமிழ் லிட்டரரி வேர்ல்ட்ல இருந்து அதுக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் த அகாடமி, சாகித்ய அகாடமியினுடைய ஃபெலோவா வந்து அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 1996ல ஜெயகாந்தன் அவர்கள் 62 வயசுல தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அண்ட் அதற்கும் முன்னாடி வந்து ராஜாஜி அவர்கள் இருந்தாங்க, மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இருந்தாங்க. ஓகே, so though V. Raghavan and K.R. Srinivasa Iyengar, both Tamils, were also given the fellowship, they were recognized for their contributions to Sanskrit and the Indian writing in English. And Indira Parthasarathi is author of over 40 books, including 16 novels, 10 plays, and 6 collections of short stories. Professor Parthasarathi is noted for his works on political themes. அவருக்கும் கீழ் வெண்மணி மேசக்கர் பத்தி எழுதியிருப்பாரு, குருதி புனல் அப்படிங்கிறதுல. சோ அதுக்கு வந்து அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது 1977ல. He went on to win several prestigious awards including பாரத பாஷா பரிஷத் award, சரஸ்வதி சம்மன் award, இதெல்லாமே அவர் வாங்கியிருக்காரு. He is the only Tamil writer to be given awards by both சாகித்ய அகாடமி and சங்கீத நாடக அகாடமி. அவருக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் அவர் வந்து ஒரு ஃபெலோஷிப் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க சாகித்ய அகாடமியில இருந்து.
ஸோ சாகித்ய அகாடமி பிரைஸ் ஃபார் டிரான்ஸ்லேஷன் டி.எஸ். ராகவன் அவர்களுக்கும் செல்லப்பன் அவர்களுக்கும் have been chosen for the சாகித்ய அகாடமி பிரைஸ் ஃபார் டிரான்ஸ்லேஷன் 2020க்காக கொடுத்திருக்காங்க. டி.எஸ். ராகவன் என்ன பண்ணாரு அப்படின்னா திருக்குறளை ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணதுக்காக அவருக்கு இந்த பிரைஸ் கொடுக்குறாங்க. அண்ட் செல்லப்பன் அவர்களுக்கு ஃபார் டிரான்ஸ்லேட்டிங் கோரா a novel in Bengali authored by ரவீந்திரநாத் தாகூர் into தமிழ், தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணதுக்காக சாகித்ய அகாடமி விருது டிரான்ஸ்லேஷனுக்காக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. Silambam in Khelo India. Silambam has been recognized under the promotion of inclusiveness through sports initiative of the Khelo India program of the Union Ministry of Youth Affairs and Sports. Silambam, an Indian martial art developed by Tamil. So சிலம்பத்திற்காக அவங்க கேலோ இந்தியா அதுல வந்து ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. இதையும் சிலம்பத்தையும் ஒரு போட்டியாக. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா மாஸ் ஃபீடிங் ஸ்கீம். தி சீஃப் மினிஸ்டர் M.K. Stalin virtually inaugurated the day long அன்னதானம் ஸ்கீம். ஓகே, இனாகுரேஷன் வந்து வர்ச்சுவலா பண்ணிருக்காரு அன்னதானம் ஸ்கீமுக்காக. சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் திருச்செந்தூர்லயும், சமயபுரம் மாரியம்மன் கோவிலையும், திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலையும் இந்த ஸ்கீம் அன்னதானம் ஸ்கீம் தொடங்கப்பட்டிருக்கு. அதன்படி காலையில 8 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் டிவோட்டிஸ் வந்து அவங்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும். அருள்மிகு அரங்கநாத சுவாமி டெம்பிள் இன் ஸ்ரீரங்கம் and அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி டெம்பிள் in Palani are the other 2 temples under the department where the day long அன்னதானம் scheme is being implemented at present. இப்போதைக்கு இது 2 கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல இந்த 3 கோயிலும் திரும்பியும் ஆட் ஆக போகுது. திருச்செந்தூர், சமயபுரம் அண்ட் திருத்தணி. ஓகே, சோ காந்தி தோதி சென்டினியல் செலிப்ரேஷன்ஸ் அதுக்கு வந்து 100 வருஷம் முடிஞ்சிருக்குது. காந்தி அவர்கள் செப்டம்பர் 22ஆம் தேதி தன்னுடைய ஃபுல் அந்த அட்டையரையும் வந்து நான் தோத்தி மட்டும் தான் இனிமே கட்டுவேன் அப்படின்னு சொல்லி மாத்தினாரு. ஸோ மதுரையில வந்து வரும்பொழுதுதான் இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நடந்தது. இது நடந்து 100 வருடங்கள் முடிவடைந்திருக்கிறது. Commemorating this occasion, Ramraj Cotton organized a grand event, Dhoti 100 at Tirupur. 100 martyrs and 100 weavers were honored and 100 saplings were planted on this occasion. Dancers from Kalakshetra Foundation, Chennai performed a traditional dance drama on Gandhiya Valiyil Ramraj. Gandhiya Valiyil Ramraj, sorry. Okay. So இதுதான் காந்திய வேட்டி நூற்றாண்டு விழா. So that is all for this video. செப்டம்பர் வீக் 3 and 4ல தமிழ்நாடு ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளவுதாங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். உங்களுடைய நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ் நீங்க கண்டிப்பா டெய்லி எடுக்கணும். அது இல்லாம இதையும் நீங்க சேர்க்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்டடி ஐக்யூ அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு துணையாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த நம்பர்ஸ்க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.